அறிவும் பண்பும் ஆனந்த வாழ்வின் வாசல். ஒரு பசுமைமிக்க தமிழ் கிராமத்தில் இருவர் வாழ்ந்தனர். பாண்டி என்ற அறிவாளி, மற்றொருவர் குமாரு என்ற பணக்காரர். பாண்டி தினமும் விவசாயத்தில் ஈடுபட்டு அமைதியாக வாழ்ந்தார். பிறர் நலனுக்காக துணை நின்றார். ஆனால் குமாரு தனது பணத்தை பற்றி பெருமைப்படுவார். மக்கள் அவனிடம் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று நம்பினர். ஒருநாள் பயங்கரமான புயல் கிராமத்தை தாக்கியது. வீடுகள் சிதறின, பயிர்கள் அழிந்தன. மக்கள் பெரும் அவலத்தில் ஆழ்ந்தனர். அந்த நேரத்தில் பாண்டி முன் வந்தார். மக்களை ஒழுங்குபடுத்தி உதவிகளை வழங்கினார். எங்கும் பாண்டியின் ஞானமும் பண்பும் விரிந்தன. மற்ற பக்கம் குமாரு தன் பணத்துடன் நின்றும் எதையும் செய்ய இயலாமல் திகைத்து நின்றார். மக்கள் பாண்டிக்கு கண்ணீர் விட்டு நன்றி கூறினர். அப்போது ஒரு மூதாட்டி கூறினாள், அறிவும் பண்பும் ஆனந்த வாழ்வு தரும். முற்பார்வையுடன் வாழ்ந்தால் மட்டுமே மற்றவர்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும். பழமொழி. அறிவும் பண்பும் ஆனந்த வாழ்வு தரும். முருகப்பெருமானை நம்பினால். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.